மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் குழப்பங்கள் கலந்த போராட்டங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, குழப்பங்களுக்குள்ளதான் நீங்க வாழ்ந்து கொண்டு வாரீங்க. உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்கள். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை கூறிவிட்டார்கள் என்றால் அந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சும்மா கூட கூறியிருக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வராமல் அதையே நினைத்து கொண்டு அடுத்த நாள் எப்போ வரும், அதுக்கடுத்த நாள் எப்போ வரும், இந்த ஒரு செயல் நமக்கு எப்பொழுது நடக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் ஆழ்ந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் நிச்சயமாக சென்று விடுவீர்கள். விளையாட்டுக்கு கூறினால் கூட உங்களுடைய மனது அந்த ஒரு கற்பனைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்வது, நம்முடைய வாழ்க்கை அடுத்து எதை நோக்கி போகுது, என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில பணத்தை சேமிக்க முடியும், நம்முடைய உறவுகளையும் சம்பாதிக்க முடியும் என்று பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய குழப்பமான விஷயங்கள் எது என்று தெரியுமா? யாரை நம்புவது, எந்த ஒரு முடிவை எடுப்பது, உங்களுடைய உண்மையான பாதை எது என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு உண்மையாக முதலாவதாக இருப்பது என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன முடிவு எடுப்பது, என்ன நம்ம பண்ணலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய யோசனைகள் மட்டும் நமக்கு இருக்கு. ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டோம் என்ற ஒரு பயம் உங்களுக்கு நிச்சயமாக இதுவரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக யாரை நம்புவது, யாரை நம்பினாலும் நம்ம கூட பேசும் பொழுது சிரித்து செஞ்சு பேசுறாங்க. நம்மளும் அதனால நம்மளுடைய மனதிற்குள் வைத்திருந்த அனைத்தையும் வெளியில் கூறிவிடுகிறோம். ஆனால் அந்த ஒரு தவறை இனிமேல் செய்யக்கூடாது என்று நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த ஒரு தவறை நீங்க செய்யாம இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக செல்லும். உங்களுக்கான சரியான பாதை எது, சரியான மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாமல் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். இன்னும் பல சமயங்கள்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்க நல்லதற்காக கொடுத்த முடிவுகள் கூட தவறாக மாறி இருக்கும். ஆனால் நீங்க செய்தது நல்லதுக்காக மட்டுமே செய்திருப்பீங்க. நீங்க செய்த அந்த ஒரு உதவி கெடுதலாக மாறி உங்கள் பக்கம் தேவையில்லாத கெட்ட பெயர்களும் நிச்சயமாக வந்திருக்கும். நம்பிக்கை வைத்த நபர்கள் துரோகம் செய்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களால் செய்த உதவிகள் மறக்கப்படாமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க அனைவருமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணுவீர்கள். உதவிகள் பண்ணனா சும்மா பண்ண மாட்டீங்க. பண்ணுனா அவன் நம்மளை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்கள் மறக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய குழப்பத்தையும், நான் சரியாக போய் கொண்டிருக்கிறேனா, சரியான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு சந்தேகத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களை உடைக்கிறது கிடையாது. உங்களை இன்னும் வலுப்படுத்துவதற்காக, அதற்காக மட்டும்தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த ஒரு குழப்பங்களை ஃபர்ஸ்ட் உங்களை உள்ளுக்குள் ஆளாக்கி விட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களையே ஒரு முடிவுல நிற்க வைத்து அதுல தோல்வியோ வெற்றியோ இறுதி வரை நமக்கு அதுதான், இந்த ஒரு பாதை தான் நமக்கான பாதை என்று தேர்ந்தெடுப்பதற்காக மட்டுமே நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். எனவே இந்த ஒரு குழப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். இப்போ மேசம் ராசிக்காரங்க தவறாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவது விஷயம், நீங்கள் எப்போதும் உணர்ச்சியில் முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதுதான் உங்களுக்கு பல விதங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒன்று, கோபத்தினால் முடிவெடுப்பீர்கள். இல்லைன்னா உங்களுடைய ஈகோவை பார்த்து கொண்டு, இல்லைன்னா அவனையும் பண்ணிட்டான் நம்மளால பண்ண முடியாதா என்று ஒருவரை ஏதாவது நினைத்து கொண்டு நீங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள். அதனை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத பணத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். இரண்டாவது, உங்களை எல்லோரும் பிடிக்கணும் என்று நினைப்பது உங்களுடைய பலவீனமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் நம்ம பேசினா அவங்களும் பேசணும், அவங்க பேசாமல் இருந்தால் நம்ம ஏன் போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈகோவும் உங்களுக்குள்ளே இருக்கும். அனைவருக்கும் என்னைய பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். எனவே நான் சொல்றது என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அவங்க பேசினா நீங்களும் பேசுங்க, பேசலைன்னா விலைக்கு போயிருங்க. அவங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு 1000 வேலைகள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே பார்க்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு செல்லுங்கள். உங்களிடம் பணமானது வந்துவிட்டது அப்படின்னா அனைவருமே உங்களை தேடி வருவார்கள். அடுத்து நீங்கள அவங்கள மதிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நிச்சயமாக சென்று விடுவீர்கள். எல்லாமே பணம் மட்டும்தான். அதனை நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் முக்கியம்.
மூன்றாவது, கோபம் வந்தால் யோசிக்காமல் பேசுவது உங்களுடைய உறவுகளை பாதித்து கொண்டிருக்கும். இதுவரைக்கும் நிறைய உறவுகளை பாதித்திருக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள் கோபம் வரும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளையோ முன்னாடி நடந்த சண்டை சச்சரவுகளையோ நீங்க எடுத்து பேசி விடுவீர்கள். அதனால் பிற்காலத்தில் அவ்வளவு சண்டைகள் வரும். நீங்கள் பேசிய பேச்சு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ மனதிற்குள் இருந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை உணர்த்தி கொண்டிருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் வெடிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கோபம் வந்தால் பொறுமையாக பேசி பழகுங்கள். இல்லை என்றால் அந்த ஒரு இடத்தை விட்டு சென்று விடுங்கள். இல்லை அப்படின்னா நீங்க பேசக்கூடிய பேச்சினால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஏன் கை தகராறுகள் கூட நிச்சயமாக ஏற்படலாம். நான்காவது என்ன தெரியுமா? நீங்கள் ஆரம்பிப்பது வேகமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து செய்வதில் சற்று தளர்வானது ஏற்படும். முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு நம்பிக்கையும் போக போக நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வேலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு தொழிலோ சரியாக செல்லவில்லை, நம்மளால சரியா பண்ண முடியாது, எனக்குன்னு தைரியமானது போயிடுச்சு அப்படின்னு உங்களை நீங்களே குறைத்து எடை போட்டு கொண்டு அதை அப்படியே நீங்க செய்ய மலைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியானது கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு வெற்றி கிடைக்கும். ஐந்தாவதாக, உங்களிடம் இருக்கக்கூடிய அதிரடியான தைரியம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எது செய்தாலும் தைரியத்துடன் இறங்குங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். மற்றவர்கள் மீது வைப்பதை விட உங்கள் மீது வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். வேலை வாழ்க்கை பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னா நீங்கள் உழைத்த அளவுக்கு மதிப்பானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இதுதான் உண்மை. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். நீங்க எவ்வளவோ குடும்பத்துக்காக உழைத்து கொட்டுவீங்க. இருந்தாலும் குடும்பம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் இருக்கும். வேலையில மாற்றங்கள், மன அழுத்தங்கள், திருப்தி இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் உங்களை சுற்றி சுமந்து கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தடைகளாக நிச்சயமாக தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பமானது ஏற்படுகிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். மாற்றங்கள் நடந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிரகநிலைகள் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் பலனானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளானது வெறும் சாதாரண நாளாக கணக்கிட முடியாது. மிகவும் பலன் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த நாள் முடிவதற்குள் உங்கள் எப்படி தெரியுமா அமையும்? இந்த ஒரு நாள் நீங்கள் எழுந்த தருணத்திலிருந்து ஒரு புதிய உற்சாகத்திற்கு மீண்டும் பெறுவீர்கள். அந்த உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் குறைய தொடங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். இதனால் உங்களுடைய முடிவுகளுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும். உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதுவரை காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாராட்டுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை காணலாம். புதிய வாய்ப்புகளை கண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக தொடங்கி வைக்கலாம். ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு பணமானது உங்களுக்கு மெதுவாக சேர ஆரம்பிக்கும். எதிர்பாராத வருமானங்கள் கூட பல நபர்களுக்கு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான ஒரு வழியானது கிடைக்கும். அப்படி கிடைத்தது என்றால் அந்த ஒரு கடனை அடைத்து விடுங்கள். அடைத்து விடுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் உடலையும் மனதையும் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் பிற்காலத்தில் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு அங்கு அமைத்து விடும். எனவே முடிந்த அளவுக்கு ஆரம்பத்தில் எல்லாத்தையும் உடனே பார்த்து விட வேண்டும். அது உங்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், உங்களுடைய உடல்நிலையாக இருக்கட்டும், இரண்டிற்கும் ஒன்றுதான். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை கூட அலட்சியம் செய்ய வேண்டாம். மன அழுத்தம் குறையும். ஆனாலும் ஓய்வானது உங்களுக்கு அவசியம். எப்பொழுது பார்த்தாலும் வேலை பார்த்து கொண்டிருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டம் தொடர்பான விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்க வேண்டும். முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவை தைரியமாக எடுக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு சிறிய அட்வைஸ்: யாரை வேண்டுமானாலும் நம்பாதீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதும் உங்களை விட்டு செல்லவே கூடாது. கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. அது ஒரு பாடம் தான், தண்டனை கிடையாது. உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.